வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். சார் வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா உமையால்புரம் செகண்டு அண்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவன். என் பேர் ஏசி முருகேசன். நான் ஒரு தீவிர விவசாயியாக இந்த இடத்துல இந்த ஊரில் பகுதியில் நான் எல்லா வேலையும் தொழில்நுட்பத்தோடு செஞ்சு ரொம்ப திறம்பட எல்லா விஷயத்துலேயும் ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு நபர். என்னுடைய சிந்தனையெல்லாம் வித்தியாசமாக ஒன்று செஞ்சு நான் நல்லா ஈல்டு எடுத்து எல்லாரும் பார்வையும் கவனத்தையும் திசை திருப்புற அளவுக்கு நான் எல்லாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவில். எனக்கு எல்லா பயிரும், அனைத்து வகை பயிர்களும், ஆல் கிராப்ஸ் எல்லா பயிரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றேன். எல்லாத்துலேயும் பார்க்கும்போது வாழை தான் எனக்கு சிறந்த பயிராக தேர்ந்தெடுத்து ஒரு 10 வருஷமாக அந்த வாழையை போட்டுக்கிட்டு அழிக்காமல் இதை தொடர்ந்து வருமானம் வர்ற அளவுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு சில தொழில்நுட்பங்களை கடைப்பிடிச்சி நான் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். சரிங்க. இப்போ வாழை 10 வருஷமா சாகுபடி பண்றாங்க. என்ன ரகம் இது? இது பூவன் ரகம். பூவன் ரகம் தான். இலையில மார்க்கெட்டிங்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தன்மையா இருக்கும், ரஃபா இருக்கும். அந்த கலர் அந்த மாதிரி கிடைக்காது மற்ற இலையில. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க தோப்புல வாழை தோப்புல இது நீங்க வாழைக்காய் இருக்கிறத விட இலைகள் தான் நிறைய வெட்டுற மாதிரி தெரியுது. இலைக்காக தான் பயன்படுத்துறீங்களா? ஆமா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். வாழை ஒரு தடவை போடும்போது முதல் வருஷம் வாழையை நம்ம தார் வெட்டிக்கலாம். ஒரு வருஷம் தார் வெட்டினதுக்கு அப்புறம் மறாவது வருஷம் தார் வெட்டலாம்னு வெட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த தார் அந்த அளவுக்கு சுகப்படாது. இல்லை புதுசாக நம்ம ஃபீல்டை ஓட்டிட்டு புதுசாக போடும்பொழுது நமக்கு முதல் போட்டு நம்ம எடுக்கும் பொழுது வாழையும் சிறப்பாகவும் அடுத்தடுத்த போகத்துக்கு வராது. ஒரு போகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழையை அந்த இடத்துல நிறுத்தி அதில் பக்க கண்களை விட்டு நம்ம கிளப்பி இலை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அழிக்கவே வேண்டியில்லை. அதுதான் இதோடைய சிறப்பம்சமே. இலையறுப்புங்கிறது அன்றாடம் நமக்கு பாட்டுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 சாப்பாட்டு இலை 2 ரூபாய், அதுக்கு கீழே போகாது. அதிகபட்சம் 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் கூட மார்க்கெட்டிங்கில் தேதி நாளெல்லாம் பயங்கரமாக விற்கும். அந்த மாதிரி டிஃபன் இலைங்கிறது அது மாதிரி தனியாக கட் பண்ணிக்கிறது, நுனி இலைங்கிறது தனியாக கட் பண்ணிக்கிறது. அது மாதிரி நாங்கள் கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் வந்தால் கொடுப்போம், மார்க்கெட்டுக்கும் அனுப்புவோம். சரிங்க. இப்போ நம்ம தோப்புல பார்க்கும்போது ஒரு தாய் செடி, தாய் மரம் இருக்கு, அதை சுத்தின பக்க கன்றுகள் நிறைய இருக்கு. வெட்டுறதே இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போய் அது இலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குருத்து அந்த மொத்தங்கிறது சொல்றது நாங்க. அதாவது தார் போடுற மொத்தம் அது வாழைப்பூ அது குருத்து வரும். அதோட அதுக்கப்புறம் அதை நாங்க என்ன செய்வோம், ஒரு முழங்கால் உயரம் வச்சு வெட்டி கீழே போட்டுருவோம். அது வெட்டுற வேகத்துக்கு அடுத்தது கீழே என்ன செய்யுங்க, அடுத்த கன்று பக்கத்துல சக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வெட்டின உடனே அடுத்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அருமையான 2 கன்று வந்துடும், 3 கன்று கூட வெடிக்கும். அதை அப்படியே நம்ம கீழே உரம் கொடுத்து நம்ம மேல வந்துடும். அதுக்கப்புறம் அது வீணா அழியறதுக்கு வேலை நம்மளா அழிச்சாதான் அது அழியவே அழியாது. எந்த ஒரு தலைமுறையா இருந்தாலும் அழியாது. அந்த மாதிரிதான். சரி. இப்ப 10 வருஷமா இந்த தோப்பு நீங்க பக்க கன்றுகள் வெட்டாமலே இலையை வெட்டிட்டே இருக்கீங்க. இப்ப பூவன் தார் எடுத்து தாரா விற்கிறத விட இலையா விற்கிறது உங்களுக்கு லாபகரமா இருக்கா? ஆமா. இது புயல் காற்றுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. தார் போட்டுடுச்சுன்னா காத்து வடிக்கும், சக்குனு சாஞ்சி போயிடும், பூட்டையிலேயே விழுந்துரும். சரி. அந்த பூவிலேயே விழுகும் போது நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். நம்ம இது அப்படி கிடையாது, நிரந்தரமான வருமானம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை காத்திருக்கணும் தாருக்கு. அதுவும் புயல் மழைக்கு பார்த்து பயந்துகிட்டு இருக்கணும். இது பாத்தீங்கன்னா வருஷம் 360 நாள் நமக்கு இலை அறுத்துக்கிட்டே இருக்கலாம். வருஷம் பூரா நமக்கு வந்துகிட்டே இருக்கும், பணம் நமக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவா மனுஷனுக்கு, விவசாயிக்கு இது ஒரு பெரிய முதன்மை. இதுதான். இதுக்கு அப்புறம் மற்றதுதான் அடுத்ததுதான் எந்த விவசாயமும். இப்போ ஒரு மரம் விட்டுட்டு நம்ம தாரா வெட்டினோம்னா அதிகபட்சம் ஒரு பூந்தார் எவ்வளவு 300 ரூபாய்க்கு போகுமா? தாரை பொறுத்து விவசாயம் பண்றத நான்லாம் ஒரு 300 ரூபா அளவுக்கு உள்ளது குறையாம 400 ரூபா 500 ரூபா இருக்கும் கூட. சரி. அதே இலையா வெட்டும் போது ஒரு மரத்துல இருந்து எவ்வளவு உங்களுக்கு மகசூல் கிடைக்கும்? ஒரே ஒரு கண்ணுல 20 இலை இருக்கலாம் சார். சரி. ஒரு குத்தடியில ஒரு கண்ணுல 20 இலை.
22 வந்து அது கணக்கு. சரி நம்ம 20 இலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு 5 அடி உயரம் வாழை கிளம்பிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு இலை நமக்கு வந்தா ஏடு விடுற அளவுக்கு ஒரு பக்குவம் தெரியும். அதுல இருந்து போட ஆரம்பிச்சிட்டோம்னா, அறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 22 இலை அது முழுமை. 20 இலை சராசரி வச்சுட்டா கூட ஒரு குத்துல பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8 இருக்கும். சராசரிக்கு 4 வச்சுக்கோங்க சரி ஒரு குத்துக்கு. ஒரு குத்துல மட்டும் ஒரு பயிர்ல மட்டும் 20 இலைங்கும் போது அது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இலையில வந்து 6 3 துண்டு போட்டோம்னா 6 சாப்பாடு வந்துடும். ஆமா ஒரு நுனி வந்துடும். 6 2 12, நுனி வந்து ஒரு 5 17 ரூபாய். அப்ப ஒரு இலை வந்து 17 விட்டுங்க, 15 ரூபாய் ஒரு இலைன்னா 20 இலை எவ்வளவு வருது பாருங்க. 2 15 30 ரூபா, 300 ரூபா. ஒரு பயிர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துல ஒரு வருஷம் கூட ஆகாது, 8 மாசத்துலயே முடிச்சிடும். 300 ரூபா வந்துடும். அப்ப 4 மரத்துல 4 ஆக்சுவலா சராசரி பாத்தீங்கன்னா ஒரு குத்தடிக்கு 4 பயிர். அப்ப 4 3 12, 1200 ரூபாய் 8 மாசத்துலயே கிடைச்சிடும். ஒரு வருஷம் ஆகாது. ஏன்னா பக்கக்கன்று அது அதுல இருந்து கிளம்பி வரும்போது அதுக்கு கணக்கு இல்லை, அது கூட வந்துடும். இப்ப வந்து வாழை காயா விடுறதை விட வாழை இலையா கொடுக்கறது லாபகரமா இருக்குங்கிறது புள்ளி விவரத்தோட சொல்லிட்டீங்க. 4 பங்கு வருமானம் கூட இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் மூலம் கேட்டுக்கிறோம். ஓகே. அடுத்து இது விற்பனை எப்படிங்கய்யா இருக்கு? விரும்பி வாங்குறாங்களா மக்கள்? ஏன்னா இன்னைக்கு நவீன உலகத்துல சில இடங்களை நான் பார்க்கும்போது பேப்பர்ல இலைய போட்டு அதுல பரிமாறுறாங்க. அது எனக்கு பிடித்தம் இல்ல கூட. மனிதனுக்கு அது இது படாது. ஆமா. இருந்தாலும் எப்படி மார்க்கெட்டிங் எப்படி உங்களுக்கு ஈஸியா போயிடுதா? எந்த ஊருக்கு அனுப்புறீங்க? நமக்கு பகுதியில இருந்து கும்பகோணம் பக்கம் தாராசுரம் மார்க்கெட்டு தான் நமக்கு இங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டு. அதுவே போதுமான அளவுக்கு நமக்கு கிட்டத்துல இருக்கிறதுனால பராமரிக்க ஈஸியா இருக்குது எங்களுக்கு. விலையும் அதிகபட்சம் உள்ள விலையை எப்ப விற்குதோ அதை போட்டு கொடுப்பாங்க. 5 ரூபாய் வரைக்கும் பில் போடுவாங்க. அவங்க 8 ரூபாய் தான் போடுவாங்க. 2 ரூபாய்க்கு கீழே போட்டதே கிடையாது. இலை இருக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளு நமக்கு வச்சுக்கிட்டோம்னா அவர் கரெக்டாக அதை பண்ணி கொடுத்துருவாரு, கட்டி கொடுத்துருவாரு. அதை நம்ம ஓடி கொடுக்க வேண்டியது. அது மாதிரி நம்ம கிராம பகுதி நம்ம இந்த ஏரியாவில் நம்ம இலை கொடுக்கறது தெரிஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் தேவை திங்க வரும்போது எனக்கு இலை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிக்குவாங்க. சரிங்க. இப்போ வந்து இலை வாழையில வந்து அதிக லாபம் இருக்குங்கிறத நம்ம பேசிட்டோம். அடுத்து கொஞ்சம் பராமரிப்பை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். இப்போ வந்து 10 வருடமா நீங்க இந்த தோப்பு அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. இலையை வெட்டுறீங்க, பக்க கன்றுகள் வெட்டுறதுன்னு சொல்றீங்க. ஆமா. இதுக்கு என்ன மாதிரி நீர்ப்பாசனம்? உங்க தோப்புல பாக்கும்போது அங்கங்க கிடங்கு வெட்டிட்டு இருக்கு பாருங்க. ஒரு மினி கிட்டாச்சி ஒண்ணு கிடங்கு வெட்டிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்னங்க ஐயா, அது எப்படி சொல்லுங்க? வயல் வாழைக்கும் போது வயல்ல வந்து 4 பக்கமும் எனக்கு பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் நடுவாலை போட்டிருக்கேன். 4 பக்கமும் விவசாயம், நெல் விவசாயம். அவங்க நடவு நடும்போது தண்ணி விட்டு அதிகமா அவங்க தண்ணி நீர் தேவைக்கு பயன்படுத்தும் பொழுது எனக்கு வந்து தண்ணி வந்து அதிகமா வந்து வாழையில கொண்டுச்சுன்னா வாழையுடைய இது வந்து அந்த நேரத்துல வந்து பாதிக்கும். சரி. அப்ப நான் என்ன செய்யறேன், நானும் அப்புறம் யோசனை பண்ணி அந்த கிடங்குன்னு சொல்லுவோம். ரெட்டை பத்திக்கு ஒரு கிடங்குன்னு போட்டு ஒரு அடி ஆழத்துக்கு அந்த மினி கிட்டாச்சால அந்த கிடங்கை வெட்டி மண்ணை மேலே ஏற்றிக்கும் பொழுது அந்த தண்ணி எல்லாம் கிடங்குல நின்றுக்கும். மண்ணு மேலே ஏறி ஆனதுக்கு அப்புறம் 2 பக்கமும் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தண்ணி வந்து மேலே வராம கீழே கணிக்கிறதுனால இதுல வேறு ஓடிக்கிட்டு வாழை எந்த நேரமும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு தண்ணி வெள்ளம் வந்தாலும் நமக்கு வாழைக்கு பாதிப்பு ஏற்படாது. நிரந்தரமா நமக்கு வாழை கெடாது. அதுக்காக இது நானாவே யோசிச்சு வயல்ல நம்ம ரெட்டை பத்தியா பிரிச்சு நம்ம இது மாதிரி கிடங்கு எடுப்போம். மினி கிட்டாச்சி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வேலை நடந்து கிடங்கு எடுக்கிறீங்க. அதுவும் வந்து நீர் பாசனத்துக்கு வாழைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்றீங்க. உரம் வந்து வைப்பீங்களா ஐயா? உரம் வந்து இதுக்கு வந்து மெயின் வந்து சாம்பல் சத்து. இதுக்கு வந்து வாழைக்கு வந்து முதன்மை உரம் அது எடுத்துக்கிறது அதுதான். அதுக்கப்புறம் தான் டிஏபி, டையமோனியம் பாஸ்பேட் கொடுக்கறது அதுக்கு வேணும். இருந்தாலும் சாம்பல் வந்து நம்ம சத்து கொடுக்கும்போது பொட்டாசு அதிகமா கொடுக்கணும். பொட்டாசு மூட்டை வந்து 2000 நெருக்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து நெல் அவியல் மில்லு எந்த ஊர்ல இருக்குதோ அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த இதுல வந்து உமிழ் சாம்பல்னு அவங்க வெளியேறி வரும். அதை கொட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு இடம் இல்லாம ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்கள போய் பிடிச்சோம்னா அப்ப அவங்களே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லோடு 400 ரூபாய் கொண்டு வந்து ஸ்பாட்ல கொட்டிடுறாங்க. அது எப்படின்னா நம்ம சாதாரண டிப்பர் இருக்குல்ல, நெல் எல்லாம் பிடிக்கிறோம், அந்த டிப்பர்ல 2.5 டிப்பர் அளவுக்கு கூடு கட்டி நல்லா பெருசா வரும். ஒரு டிப்பர்ல 3.5 டிப்பர் அளவுக்கு வந்து கொட்டுவாங்க. 400 ரூபாய் தான். அதை கொட்டி நான் வாழையில இப்ப நான் இது பண்ணிக்கும் போது மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அந்த சாம்பல் அந்த வாழை நிரந்தரமா அழிக்கவே முடியாது. சாம்பல் சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு வந்து அதெல்லாம் நானா கண்டுபிடிச்சு ஒண்ணு செஞ்சு இப்போ நான் அதோடைய தரத்தை அந்த பயிருடைய இதை வந்து இன்னும் வளமையா நல்லா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஏபி நான் கொடுப்பேன். அது மட்டும் கொடுத்துட்டா பத்தாது. வெறும் சாம்பல் சத்து மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து பார்க்க சில சத்து அது வந்து 16 வகை சத்துக்களை எடுத்துக்கிறது வாழையோடைய இது. அது வந்து மெயின். அடுத்தது வந்து டிஏபி கேட்கும், டையமோனியம் பாஸ்பேட். அப்பதான் கொஞ்சம் மரம் ஊக்கமா குண்டியா வரும், இலை விரிவா வரும், ரஃபா இருக்கும். அப்போ அதையும் நாங்க கொடுப்போம்.
அது கொடுப்போம். அதுக்கப்புறம் யூரியா, பொட்டாசு இப்படி கொஞ்சம் பொட்டாசு தான் தாம போட்டால் பொட்டாசு போட வேண்டிய அவசியமே இல்லை, முடிஞ்சு போச்சு. டிஏபி யூரியா மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு அழிக்கவே முடியாது, நம்மளா அழிச்சாதான். சரிங்க. இப்போ வந்து இந்த இலை வாழையில உள்ள அனுகூலங்கள் லாபகரமா இருக்கு. அப்புறம் அதாவது வந்து பராமரிப்பு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், நீர்ப்பாசனம் எப்படி பண்ணணும், கிழங்கு வெட்டணுங்கிற பத்தி நம்ம தெளிவா பேசிட்டோம். ஓகே. சரி, நீங்க உங்க விவசாயத்துல வேற ஏதாவது பண்றீங்களாயா? விவசாயத்துல வந்து நான் எல்லாமே பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் இப்போ இந்த வாழையிலேருந்து 10 வருஷம் மெயின்டைன் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு செடி கொடிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா, தாவரங்கள் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவன். அதனால எனக்கு ஒரு மனசுல பட்டது ஒரு நர்சரி மாரி ஆரம்பிப்பேன்னு, எல்லா கண்ணுகளையும் வச்சு நம்ம ஒரு சேவை மாதிரி செஞ்சு மக்களுக்கு கொடுப்போம் இந்த பகுதியில் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துச்சு. அது அப்புறம் அதுக்குன்னு வந்து சிறிதா அப்படியே யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெருசா அதை கொண்டாந்து ஒரு நர்சரி வீட்டுக்கு பக்கத்துல வச்சேன். இப்போ வந்து திருவையார் ரூட்டு கும்பகோணம் ரூட்ல அண்டக்குடி மேலப்புறம் பக்கத்துல மெயின் ரோட்லயே டெல்டா நர்சரி கார்டன் ஓபன் பண்ணி செடிகள் கொடிகள் பூ வகைகள் எல்லாம் பெங்களூர் போய் லோடு எடுத்துட்டு வர்றது, அது புதுக்கோட்டை திண்டுக்கல் எல்லாம் போய் லோடு செடி வகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா மக்களும் வந்து ஒரு விவசாயியே வந்து நர்சரி வச்சு தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுத்து மக்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. அங்க ஒரு தகவல் பலகையை நான் பார்த்தேன். அது போர்டு ஒண்ணு வச்சிருந்தீங்க. போர்டுல சில வாக்கியங்கள் வசனங்கள்லாம் எழுதிருந்தீங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் போன் பண்ணேன். அது என்ன உங்க பேருக்கு முன்னாடி ஏசின்னு போட்டிருந்தீங்களா? அது என்ன ஏசி ஏரோட்டியா? இல்ல, அது வந்து அண்டக்குடிக்கு ஏ, அப்பா பேர் சந்திரகாசனுக்கு சி, அதனால ஏசி முருகேசன் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த உழவன் சம்பந்தமா எனக்கு ரொம்ப உழவர்னா ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறதால ஏரோட்டி ஏசி முருகேசன், ஏசி முருகேசன் அப்படின்ட்டு ஒரு வாசகமா எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, அதனால போட்டேன். அது இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவ்வளோலாம் செய்கிறோம். அப்போ இந்த செல்லுல சேனல்லாம் நிறையா பார்ப்பேன், விவசாயிகள் பேட்டி கொடுக்குறத நிறையா பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவ்வளவு பேர் பேசுறாங்க, நம்ம ஒரு நாளைக்கு பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்ம ஏதாச்சும் ஒரு சேனல்ல பேசி நம்ம 10 பேருக்கு பயன்படுற அளவுக்கு சில கருத்துக்களை சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. அதை நீங்க தான் உங்க மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் முடிஞ்சாச்சு. தென்னை கூட கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அந்த இதுல வந்து ஹைபிரிட் தென்னைன்னு. என்ன தென்னை அது? அது வந்து அதாவது குட்டை நெட்டை, குட்டை நெட்டை வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல பதியணும். பதிஞ்சு அதை நம்ம சீனியாட்டில அந்த புள்ளைய வாங்கினோம்னா கரெக்டா அது 3 வருஷம் காய்ப்புக்கு வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா இளநீ நான் என்ன செய்யறேன், இப்ப இந்த நர்சரிக்கு முன்னாடி ஒரு வண்டியில் வச்சு இளநீ நானே போறேன், கிளியே காய்ச்சிருக்கு, கொலையை வெட்டுறேன், கொண்டாந்து வைக்கிறேன். இளநீ 30, 40, 50 ரூபா பெருசா இருந்தா 50 ரூபா வரைக்கும் விற்குது, 30 ரூபாய் கீழே விற்கல. அப்ப நமக்கு அது ஒரு ஈல்டு நமக்கு. இது கூட பிற்காலத்துல கூட இது இந்த ரெட்டப்பத்தி வெட்டத்துடைய உட்கருத்து என்னன்னா, இது பின்னாடி தென்னங்கன்று வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும். அது ஒரு நல்ல ஒரு எல்லாத்தோட தென்னை வந்து நெட்டை குட்டையா? குட்டை நெட்டை. குட்டை நெட்டையில நெட்டை குட்டைங்கிறது மரமா போகும், குட்டை நெட்டைங்கிறது ஷார்ட்டா இருக்கும். குட்டை நெட்டையை இப்ப பதிவு போட்டு இப்ப காய் இளநீ வெட்டிட்டு இருக்கேன். இளநீ கரெக்டா எவ்வளவு நாள் ஆகுது நம்ம கண்ணு வச்சதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு? கரெக்டா 30 மாசத்துலயே பால் வச்சிரும். 30 மாசத்துல வச்சு 36 மாசத்துல ஈல்டு. ஓஹோ. குட்டை நெட்டோட இது. அதுல ஒரு 75 புள்ள நான் வந்து அது வந்து எங்க வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் மதுக்கூர் பட்டுக்கோட்டைக்கு தெற்க. என்ன இடைவெளியில் நடவு பண்ணிருக்கீங்க? நான் வந்து அதை அதாவது வாழையா இருந்தாலும் தென்னையா இருந்தாலும் சுத்துக்கால் புதைக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சொல்ற அளவுக்கு புதைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 30 அடி சொல்லுவாங்க. சுத்தியிலும் புதைக்கும் போது சூரிய வெள்ளமும் காற்று ஓட்டமும் அதுக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யலாம், அவங்க 30 அடி சொல்றது வந்து சுத்துக்கால் ஒரு பத்தி என்ன செய்யலாம், 15ல இருந்து 12 அடி கூட சுத்துக்கால புதைக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது அதை 18 ஆக்கலாம். அதுக்கப்புறம் வரும்போது அது மாதிரி வாழையும் கூட பாத்தீங்கன்னா சுத்தியிலும் புதைக்கும் போது 4 அடியில புதைப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 அடி 6 அப்பதான் உள்ள 7 அடிக்கு உள்ள வருவேன். அப்ப சுத்தியில என்ன செய்யும், அந்த காத்த கூட வாழைக்கு வந்து மறைச்சு கொடுத்துரும். அந்த நெருக்கி புதைக்கும் பொழுது ஒரு பெரிய காத்தையும் மறைக்கும். தென்னைக்கு அது மாதிரி காற்றோட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுத்துக்காலில். அதனால அங்கெல்லாம் அந்த அளவுக்கு புதைக்க வேண்டியதில்லை. உள்ள வர ஸ்டெப்பா உள்ள நம்ம அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 20 அடி. அவங்க சொல்லுவாங்க 30 அடி வேண்டியில்லை, 20 அடி இருந்தாவே போதும். 20 அடி அவ்வளவுதான். தென்னை அனுபவத்துல தென்னை 20 அடியே போதும். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க. அதாவது வந்து விவசாயம் பண்ணுவது மட்டும் இல்லாம சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு மக்களுக்கு கன்றுகள்லாம் கொடுத்துட்டீங்க. ஆமா ஆமா. நிறைய தகவல்களும் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து உங்களுடைய போன் நம்பரை நம்ம இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருவோம். அதனால உங்க போன் நம்பரை சொல்லிடுங்க. சரி, சொல்லுங்க உங்க போன் நம்பரை. 94 861 56 871. 94 861 56 871. ஓகே. அதாவது வந்து நம்ம பசுமை சார் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதாவது வந்து குறைந்த அளவுக்கு வியூஸ் போனாலும்
பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் விவசாயத்துல விவரமான ஏதாவது புதிய விஷயங்கள் தேடக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமா. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்ட்ட சந்தேகங்களை கேட்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க போன் பண்ண நேரத்துல அன்போடு எடுத்து அவங்கள்ட்ட அவங்க கேட்கக்கூடிய ரொம்ப ஆர்வமா நான் சொல்றதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா எந்த வேலை இருந்தாலும் அது அந்த நிமிஷம் நான் இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையான அப்படியே முடியலன்னா கூட 5 நிமிஷத்துல பேசுறேன்னு கூட சொல்லி அதை சரி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.